ஜோசா 2025 கவுன்சிலிங் ப்ராசஸில் கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். கடந்த சில வீடியோ பதிவுகளில் நமது தமிழ்நாட்டை சுற்றி இருக்கின்ற முக்கியமான நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் பற்றி ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸையும் ரவுண்டு 2 எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸையும் அனலைஸ் பண்ணி நம்ம சம்மரைஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ஐடி திருச்சி, என்ஐடி சூரத்கல், என்ஐடி கேலிக்கட், இதை தொடர்ந்து என்ஐடி புதுச்சேரியை பற்றி ரவுண்டு 1 ரிசல்ட்ஸையும் ரவுண்டு 2 எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரிசல்ட்ஸையும் இங்கே நாங்கள் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். மோரோவர் என்ஐடி புதுச்சேரியில் எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ், எந்த டார்கெட் வச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து படிக்கலாம் என்பதை பற்றியும் ஒரு சம்மரைஸ் பண்ணி நாங்கள் டேபிளேஷனில் கொடுத்துருக்கோம். ரீசெண்ட் இயர்ஸில் நல்லபடியாக குரோ ஆகிட்டுருக்கிற சில நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸில் என்ஐடி புதுச்சேரிக்கு ஒரு நல்ல இடம் இருக்குங்க. பொதுவாகவே நமது தமிழ்நாட்டு மாணவர்கள் நார்த் இந்தியாவில் இருக்கிற என்ஐடிஸில் சில சீட்ஸ் கிடைச்சுமே தூரம் காரணமாக, நார்த் இந்தியாங்கிற ரீசன் காரணமாக அந்த சீட்ஸை மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய டார்கெட் எல்லாமே என்ஐடி திருச்சி, என்ஐடி சூரத்கல் மற்றும் என்ஐடி கேலிக்கட்டாக இருக்குது. இந்த 3 என்ஐடி கேம்பஸ்லேயும் அவங்களுக்கு சீட்டு கிடைக்காத பட்சத்தில் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு என்ஐடி புதுச்சேரி, ஒன் ஆஃப் த க்ரோயிங் இன்ஸ்டிடியூஷன் இன் சவுத் இந்தியா. இந்த என்ஐடி புதுச்சேரி நமது தமிழ்நாட்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அதர் ஸ்டேட் கோட்டாவில் தான் அலாட்மெண்ட் நடந்துட்டுருக்குங்க. எந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் நான் சவுத் இந்தியாவில் இருக்கிற என்ஐடியில் மட்டும்தான் படிப்பேன் என்கிற நோக்கத்தோடு இந்த ஜோசா கவுன்சிலிங் 2025 பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ஐடி புதுச்சேரி ஒரு நல்ல கேம்பஸாக இருக்கும். போன வருஷம் நடந்து முடிஞ்ச ஜோசா 2024 கவுன்சிலிங்கோட ரவுண்டு 5 ரிசல்ட்ஸை வச்சுக்கிட்டு இந்த வருஷம் நடந்து முடிஞ்சிருக்கிற ஜோசா 2025ஓட ரவுண்டு 1 ரிசல்ட்ஸையும் வச்சுக்கிட்டு ஓப்பன் கேட்டகரியிலையும் ஓபிசி என்சிஎல் கேட்டகரியிலையும் இந்த வருஷம் எந்த ரேஞ்ச் ஆஃப் ஓப்பனிங் ரேங்குக்கு, எந்த ரேஞ்ச் ஆஃப் க்ளோசிங் ரேங்குக்கு எந்தெந்த பிரான்ச்சஸ் பாசிபிளாக இருக்குது என்பதை பற்றி இங்கே நாங்கள் அனலைஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். ஓப்பன் கேட்டகரியில் 8,500லேருந்து 14,500 வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் வச்சிருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்ஐடி புதுச்சேரியில் சிஎஸ்சி பிரான்ச் லாக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே போல் ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் 4,000 to 5,500 சிஎஸ்சி அட் என்ஐடி புதுச்சேரி பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. என்ஐடி புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிரான்ச் மட்டுமே நமக்கு அக்கௌண்ட்டில் இருக்குங்க. சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் அண்ட் சிவில். இது ஈஸியாக எடுத்துக்கிட்டோம்னா ஓப்பன் கேட்டகரியில் 14,500லேருந்து 21,500ம், ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் 6,000லேருந்து 7,500 வரையிலும் இசிஇ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதே போல் 5 பிரான்ச்சுக்கு சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் அண்ட் சிவில், இந்த 5 பிரான்ச்சுக்கும் வாட் ஆர் த பாசிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஓப்பனிங் ரேங்க், க்ளோசிங் ரேங்க் இங்கே சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஓப்பனிங் ரேங்க், க்ளோசிங் ரேங்க் ஃபர்ஸ்ட் ரவுண்டில், செகண்ட் ரவுண்டில் பார்க்கும்போது கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் 5th ரவுண்டு முடியும் போது மோர் ஆர் லெஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பனிங் ரேங்க்கும் க்ளோசிங் ரேங்க்கும் ஓப்பன் கேட்டகரியிலையும் ஓபிசி கேட்டகரியிலையும் அமைஞ்சு வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ப்ரீவியஸ் ஸ்லைடில் நம்ம ரவுண்டு 5ஓட ஃபைனல் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க், எக்ஸ்பெக்டட் ரேங்க் பற்றி அனலைஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நடந்து முடிஞ்சிருக்கிற ரவுண்டு 1 ஜோசா 2025ம் போன வருஷம் நடந்து முடிஞ்ச ரவுண்டு 1 ஜோசா 2024ஐயும் அதர் ஸ்டேட் கோட்டாவில் வச்சுக்கிட்டு ஓப்பன் கேட்டகரியில் என்ன நடந்திருக்கு என்பதை பற்றி இங்கே நாங்கள் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். சிவில் ஆரம்பித்து சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் அண்டர் ஜென்ரல் கேட்டகரி அண்ட் ஃபீமேல் கேட்டகரி போன வருஷம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் என்னவா இருந்தது, இந்த வருஷம் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் ஆஃப்டர் ரவுண்டு 1 என்னவா இருந்தது, இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணும்போது என்னவா இருக்குது என்பதை பற்றி இந்த டேபிளில் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட் அனாலிசிஸ் சேம் என்ஐடி புதுச்சேரி அதர் ஸ்டேட் கோட்டா ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில்
லாஸ்ட் இயர் ஜோசா கவுன்சிலிங் ஆஃப்டர் ரவுண்ட் 1 ஓப்பனிங் க்ளோசிங் ரேங்க் கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் ஆஃப்டர் ரவுண்ட் 1 ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் கொடுத்துருக்கோம். என்ஐடி புதுச்சேரியில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சிவில், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் லிமிட்டெட் பிரான்ச்சஸ் அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்குது. ஸோ ரவுண்ட் 1ஓட போன வருஷம் ரிசல்ட், இந்த வருஷம் ரிசல்ட் கம்பேர் பண்ணி அதனுடைய டிஃபரன்ஸை சம்மரைஸ் பண்ணியிருக்கோம் அண்டர் ஓபிசி என்சிஎல் கேட்டகரி. எங்களோட முந்தைய வீடியோ பதிவுகளில் என்ஐடி திருச்சி, என்ஐடி சுரத்கல் மற்றும் என்ஐடி கேலிக்கட் இதனுடைய ரவுண்டு 2 ஓப்பனிங் ரேங்க், க்ளோசிங் ரேங்க் ஜோசா 2025ல் என்னவா இருக்கலாம் என்பதை பற்றி ஒரு ப்ரிடிக்ஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதே மெத்தடில் என்ஐடி புதுச்சேரிக்கும் அதர் ஸ்டேட் கோட்டாவில் ஓப்பன் கேட்டகரியில் ரவுண்டு 1 ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி ரவுண்டு 2ஓட ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கலாம், ஓப்பனிங் ரேங்க் என்னவா இருக்கலாம், க்ளோசிங் ரேங்க் என்னவா இருக்கலாம் என்பதை பற்றி அனலைஸ் பண்ணி ஒரு சம்மரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் ரவுண்டு 2 2024 பேஸாக வச்சுக்கிட்டு ரவுண்டு 1ல் நடந்த அதே ட்ரெண்ட் ரவுண்டு 2ல் ரிப்பீட் ஆகும்போது சிவில் டிபார்ட்மெண்ட் ஜென்ரலில் ஓப்பனிங் ரேங்க் 50,631 இருக்கலாம், க்ளோசிங் ரேங்க் 51,556 இருக்கலாம். அதே போல் எல்லா அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ்க்கும் இங்கே ஓப்பனிங் ரேங்க் அண்ட் க்ளோசிங் ரேங்க் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். ரவுண்டு 1ல் நடந்த அதே ட்ரெண்ட் 80% ரவுண்டு 2ல் ரிப்பீட் ஆகும்போது தீஸ் ஆர் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க்ஸ். ரவுண்டு 1ல் நடந்த அதே ட்ரெண்ட் 60% ரவுண்டு 2ல் ரிப்பீட் ஆகும்போது தீஸ் ஆர் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க்ஸ். இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறது அதே என்ஐடி புதுச்சேரிக்கு ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக அதர் ஸ்டேட் கோட்டாவில் ஜோசா 2025ஓட ரவுண்டு 2 ஓப்பனிங் ரேங்க் என்னவா இருக்கலாம், ரவுண்டு 2 க்ளோசிங் ரேங்க் என்னவா இருக்கலாம் ஃபார் சிவில், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ அண்ட் மெக்கானிக்கல் அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் ரவுண்டு 1 ரிசல்ட்ஸ் ஆஃப் ஜோசா 2024 and 2025 and the difference between these two, we have predicted these values for round 2. round 1ல நடந்த அதே ட்ரெண்ட் ஜோசா 2025ல round 2ல ரிப்பீட் ஆச்சுன்னா these are the opening and closing ranks. Similarly, round 1ல நடந்த அதே ட்ரெண்ட் 80% ரிப்பீட் ஆகிற பட்சத்தில் these are the opening and closing ranks for round 2. round 1 நடந்த அதே ட்ரெண்ட் 60% ரிப்பீட் ஆகிற பட்சத்தில் ரவுண்டு 2ஓட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் இதுவாக தான் இருக்கும். இதில் கவனித்து பார்க்கும்போது சிவில் அகாடமிக் பிரான்ச்சுக்கு மட்டும் சில டேட்டா எங்களால் கலெக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த 2 ரோ கரெக்டான டேட்டா எங்களால் கொடுக்க முடியல. இதே போல் வேறு என்ஐடிஸ்க்கு நாங்கள் சீக்வன்ஸாக வீடியோஸ் ரிலீஸ் பண்ண போகிறோம். தொடர்ந்து எங்கள் சேனலை பாருங்கள். எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.